குட் மார்னிங். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசசிம்மோச்சரம் கோயில். ராசசிம்மோச்சரம் கோயில். அகரை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு எது வரும்னா சாகவர் வரும். நசையி நல்குவர் கேழ்வர் பொழிக்கும் நஞ்சை பூத்து. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சரு. தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர்னா தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால் செல்லுன்னு அர்த்தம். ஒலி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை அறிதல். சூல் 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 அப்படின்னா கருப்பம் சற்று சபதம். ஏதான் கரெக்டான ஆன்சர். பிழையற்ற தொடரை கண்டறியனா எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஏதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 40 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தமிழறிஞர். சொன்னவர் தேவநேய பாவாணர். பயனில்லாத களநிலத்துக்கு ஒப்பானவர்கள்னா கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு கேட்டால் நாவை காக்காதவர். நச்சு படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரபழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாதுன்னா ஊமையணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டால் ஔவையார் இயற்றிய நூல் யானக்குறள். நெக்ஸ்ட்டு. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. என்ன ஆன்சர் வரும்னா பி. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகரை வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஊதா வரும். உயிரெழுத்தில் பார்த்தோம்னா உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. எது வரும்னா பி தான் வரும். 1 2 1